டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். டச்சே, போடா, போடா. தம்பி அண்ணா. யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா தேங்காய் மட்டும் தலையா, போடா. தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே, அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படி தான் இருப்பா. நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிலுக்கு சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. இவன் இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதி. போடா போடா. பாரு, ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு, நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாதா? அடடே, முன்னால வந்துட்டீங்களா? நான் முன்னால வரீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இங்க நிக்கிறீங்க? ஒரு நேர்த்திக்கடன். யாருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. வாழையில மல்லிப்பூ சுத்தி வச்சிருக்கீங்க. எப்படி தெரியும்? ஏங்க, உங்க பின்னால இருந்து தானங்க வந்தேன். இந்த பூவுல ஒரு பெரிய விசேஷமே இருக்குங்க. என்னது? இத வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை சீக்கிரமே கிடைக்கும்ன்றது ஐதீகம். யார் சொன்னது? என் கூட இந்த சாமியார் பசங்க இருக்காங்க, அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த பூவை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ அதுல தாங்க என் எதிர்காலமே இருக்கு. இந்தாங்க. எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு பாக்கத்தான். இப்ப நானும் அதான பாக்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற? பாத்துன்னு சொல்ல மாட்டேனா? பின்னால் வாடா. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க. நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே. இல்லையே, நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன். எனக்கா? ஆமா, நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான். என்ன ஏப்பா, உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய. இவனை சொல்ல அண்ணக்காவடி, என்ன சொல்லாமா? எங்க போற? ஏன் என்ன பார்த்தா டப்புன்னு எந்திரிச்சு? ஒண்ணும் இல்லைங்க. அதான பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் என்ன நெருப்பா? நான் பஞ்சுங்க, பத்திக்கு முன்னும் பயமா இருக்கு. பயப்படாத. உன்னை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு, நான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன். எப்பவும் உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை. அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை. காதல்னு ஆரம்பிக்கலன்னா கல்யாணம்னு பொசுக்கு முடிச்சுட்ட. முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க. நான் அனாதையா பிறந்த, அனாதையா வளர்ந்த, அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அவமானம்னா இதை நானே அழிச்சுக்குவேன். என்ன நீ பெரிய வார்த்தைலாம் பேசுற? கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அதென்ன கல்யாணம் பண்ணிட்டா நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி கொடைதுங்கிற, கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மனசுதான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மருந்து போடுறேன், உள்ளவா. ஆமா, நீ என் இதயத்தை தொட்ட. உன் நெத்தியில நான் இந்த குங்குமத்தை இடுறேன். இனி நீ அனாதை இல்ல. உனக்கு எல்லாமே நான் தான்.
மனசை பறி கொடுத்த. மனசார இதை நான் உனக்கு போடுறேன். நீ கயிறா கேட்ட, நான் செயினா போடுறேன். எழுந்து. பண்பாடு பண்பாடுன்னு சொல்றாங்களே, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், எல்லா பொண்ணுக்கும் சொந்தம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் மாலை நிலவே மங்கையின் கண்படும் அழகே மாலை நிலவே. இப்படியே போயிரியா இல்ல வீட்டுல இறக்கி விட்டுமா? வேற வம்பே வேணாம். யாராவது பார்த்தா அவ்வளவுதான். வரேன். கற்பகம், இங்க வாயேன். ஒண்ணு இல்ல, தலையில ஒரே தூசி தட்டி விட்டேன். ஓ தூள்ரா கணபதி, விஷயம் இவ்வளவு தூரம் போயிருச்சா? நேரம் டூயட் எல்லாம் பாடிருப்பீங்க. ஒருத்தர் வெறுமனா அப்பெல்லாம் பாடத்தான் செய்வாங்க. அத கனவோட நிறுத்திக்க. நினைவுல நடத்தி காட்ட போறவன் நான் தான். எது ஒண்ணுத்துக்கு ஒரு தரத்தனம் வேணும். அவ பண்ணார் விட்டு பொண்ணு, நான் தேட்டர் ஓனர் பையன். இதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த போஸ்ட் ஓட்டுற பசங்களா லாய்க்கப்படாது. நிறுத்து. காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றது இல்ல, மனசை பார்த்து வர்றது. நான் அவளை மனசார விரும்புறேன், அவ என்ன மனசார விரும்புறா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பார்க்கத்தான் போற. நான் வீணா யார்கிட்டயும் சேலஞ்ச் பண்றது இல்ல. அப்படி சேலஞ்ச் பண்ணா நடத்தி காட்டாம விட மாட்டேன். அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். காத்திருந்து பாரு. பார்க்கலாம். பார்க்கதான். ஏய், என்னடி இது? யார் இந்த கணபதி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், தானா சிரிக்கிற. சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பிசைஞ்சுக்கிட்டே இருக்க. குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? சொல்லுடி. அம்மா, கணபதி இல்ல, அதான் கதை சொல்வாரு, அவரை நான் விரும்புறேன். அடி பாவி, பாசம் வச்ச அதே நேரத்துல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கினாலே ஒரு மனுஷனாச்சே. நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம்னா கணபதியோட தான். கழுத்துக்கு கத்தி வந்தாலே இதை நான் மாத்திக்க மாட்டேன். அம்மா, இதை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. வாங்கப்பா, ஐயா இருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லாரு. ஆமா, யாரு நீ? எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற? ஐயா, இதெல்லாம் உங்களுக்காக தான். பக்கத்து டவுன்ல கணபதி டாக்கீஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது வரைக்கும் படமே பார்த்தது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். தினமும் எங்க தேட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க படம் பார்க்கற வெளியில வராங்க. ஆனா படமே பார்க்காத நீங்க வந்தீங்களா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க படம் பார்த்த முதல் தேட்டருங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட. தம்பி, படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம். அதை மாத்திக்கணுமான்னு பாக்குறேன். ஐயா, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கை வச்சா பூ வளையும், கால் வச்சா பொண்ணு வளையும். உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் குப்பமேடு மாதிரி. உங்க கால் எங்க தேட்டர்ல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா. அடாடாடாடாடா, என்ன பணிவு, என்ன பணிவு. தம்பி, நீ பக்குவமா கூப்பிட்டதுனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நம்ம கிராமத்துக்கு கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லுதே, அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா? நம்ம தியேட்டர்ல வேலை செய்யற பையங்க. சரி, நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. பாலே பாலே வரையா.